Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 5.3ல 4th sum பார்க்க போறோம். How many terms of the AP 9, 17, 25 etc must be taken to give a sum of 636 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு AP கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம A தெரியும், D தெரியும். must be taken to give a sum of இன்னும் எவ்வளோ நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு சம் வந்து 636 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான சம் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், நல்ல வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஏபியில் கிவன் டீட்டெயில்ஸ் எழுதிக்கலாமா. கிவன் ஏ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு டேர்ம் 9. அப்போ டி கண்டுபிடிக்கணுமா. டி வந்து என்னது? T2 மைனஸ் T1. T2 வந்து என்னது? 17 மைனஸ் 9. இது T2 T1. 17 மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 8. சப்ட்ராக்ட் பண்ணால் 8 கிடச்சிடும். அப்போ ஏவும் தெரிஞ்சிருச்சு, டியும் தெரிஞ்சிருச்சு. அப்போ சம்மு வேறு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? SN இஸ் ஈக்குவல் டு 636. இந்த எண்ணு தான் தெரியாது. தட் என் இஸ் we are going to find. சரியா? இப்போ என்ன ஃபார்முலா தெரியும் SNக்கு? ஆல்ரெடி SN இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி we know that WKTனா we know that SN இஸ் ஈக்குவல் டு என்ன ஒரு ஃபார்முலா? n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. கரெக்டாக? இதோட வேல்யூவே கொடுத்துருக்காங்க. என்னது? 636 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவோமா. என்னோட வேல்யூ தெரியாது, ஸோ n/2 அப்படியே இருக்கட்டும். 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ தெரியும் 9 ப்ளஸ் n மைனஸ் 1 தெரியாது, டியோட வேல்யூ 8. அப்ளை பண்ணிட்டோமா 636ன்னு. இப்போ இந்த 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடலாமா. அப்போ n இன்ட்டு 9 2s are 18 ப்ளஸ் இதை வந்து உள்ளே பண்ணால் என்ன வரும்? n இன்ட்டு 8 8n, ஒரு மைனஸ்னா மைனஸ் 18 is 8 ஈக்குவல் டு 636 இன்ட்டு 2 அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? எஸ், இன்ட்டு 2ன்னு வந்துருச்சு. இப்போ n இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு இங்கே 18 இருக்குது, ப்ளஸ் 18லேருந்து மைனஸ் 8 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 18ல் 8 போயிடுச்சுன்னா 10 ப்ளஸ் 8n இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 2s are 12, ரிமைனிங் 1, 3 2s are 6, 6 + 1 7, 6 2s are 12. இப்போ என்ன வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோமா. 10 இன்ட்டு n 10n ப்ளஸ் 8n இன்ட்டு n 8n ஸ்கொயர். இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தால் பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் ஆயிரும். 172 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாமா. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம் ப்ளஸ் 10n மைனஸ் 1272 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இது எல்லாத்தையும் த்ரூ அவுட் எதில் வச்சு டிவைட் பண்ணலாம்? ஒரு 2 வச்சு கேன்சல் பண்ணலாமா. எஸ், 2 வச்சு கேன்சல் பண்ணிடலாம். நான் எல்லாமே 2ல் டிவைட் பண்ண முடியும். சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடும் டிவைட் பண்ணணும். 0 டிவைடட் பை எனிதிங்னா 0 தான் கிடைக்கும். அதனால் அதை காட்டலை நம்ம. இப்போ இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதே ஆப்ரேட் வந்து ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணணும். இந்த இடத்துல mm/2 போடலை அப்படின்னா 0/2 0 தான் அது ஆன்சர், அதனால் பண்ணலை. இதை கேன்சல் பண்ணுவோமா. 1 2 is 2, 4 2s are 8, 1 2 is 2, 5 2s are 10, 1 2 is 2, 6 2s are 12, 3 2s are 6, ரிமைனிங் 1 6 2s are 12. கரெக்டாக? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 4n ஸ்கொயர் ப்ளஸ் 5n மைனஸ் 636 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கு சம் அண்ட் ப்ராடக்ட் போட்டு பார்ப்போமா. சம் அண்ட் ப்ராடக்டில் போட்டோம்னா 5 இங்கே வரும். சம் ஆல்ரெடி நம்ம சம்லாம் செஞ்சுருக்கோம், எப்படி செய்யணும் இதை கண்டுபிடிக்கணும்னு. 5 இங்கே வந்துடும். இது ரெண்டையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட்டில் எழுதணும். அப்போ என்ன, ஒரு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 636 4ல் மல்டிபிள் பண்ணோன்னா 6 4s are 24, 4 3s are 12, 12ஓட ஒரு 2 ஆட் பண்ணால் 14, ரிமைனிங் 1, 6 4s are 24, 24 25. கரெக்டாக? கரெக்ட். 2544. சரி, ஓகே. இப்போ ஏதோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சரும், அதே 2 நம்பர் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கணும். இப்போ நமக்கு வந்து இது என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ண போகிறோம், 2544 இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு எது ஈஸியான டேபிளால் ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே வருவோம். 1 2 is 2, 2 2s are 4, ரிமைனிங் 1, 7 2s are 14, 2 2s are 4, அகெயின் 2, 6 2s are 12, 3 2s are 6, ரிமைனிங் 1 வருமா. எஸ், 6 2s are 12. அகெயின் இது எந்த டேபிளில் போடலாம்? 3 டேபிளில் போடலாமா. பார்த்தோன்னே தெரியுது. 2 3s are 6, 1 3 is 3, 2 3s are 6. அகெயின் 2 டேபிளில் போடலாம். என்ன போடலாம்? 1 2 is 2, 0, 6 2s are 12. அகெயின் 2 டேபிளில் போட்டால் என்ன வரும்? 5 2s are 10, 3 2s are
6 கரெக்டாக. ஆனால் 53ங்கிறது ப்ரைம் நம்பர், அதனால் எதுவுமே ஸ்ப்ளிட் பண்ண முடியாது நமக்கு. அப்போ இங்கே சம்மன் ப்ராடக்டில் இப்போ பார்த்தோம்னா 2 2s are 4, 4 2s are 6, 6 2s are 8, 8 3s are 24. இங்கே என்ன இருக்குது? சாரி 24 வராது பாருங்கள். 2 2s are 4, 4 3s are 12, 12 2s are 24, 24 2s are 48, 48ஐயும் 53யும் 53. இங்கே பாருங்களேன், 48ஐ 53 மல்டிப்ளை பண்ணால் 2544 கிடைக்கும். அதே 53லேருந்து 48ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் 5 கிடைக்கும். இப்போ இந்த 2 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இதான் ஃபேக்டர்ஸாக வரப்போகுது. பிஃபோர் தேட் இங்கே n ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன ஒரு நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணிடணும். இதை வந்து டிவைட் பண்ண முடியாது, பட் இதை பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? 1 4 is 4, 1 4 is 4, 2 4s are 8. இப்போ என்னங்கிறது இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வேரியபிள். அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? கீழே n சேர்க்கணும், மேலே இருக்கிறது அப்படியே எழுதணும். என்ன எழுதணும்? இங்கே 1 இருக்குது, 1 × n n தான். இப்போ n + 12 இன்ட்டு இங்கே சேர்த்தோம்னா 4n + 53 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்னோட வேல்யூ என்ன வரும்? -12 n is equal to ஸோ இங்கே மைனஸ் வரணும் இல்லையா? இங்கே ஆன்சரில் வந்து மைனஸ் வரணும். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரணும். அப்போ 53க்கு நேராக மைனஸ் வந்திருக்கும். இங்கே மேம் இங்கே செஞ்சுட்டு வரும்போதே ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருக்கு பாருங்களேன். இங்கே வந்து நெகட்டிவில் வந்திருக்கு. அதே மாதிரி அப்போ வந்து 2 நம்பரை என்ன பண்ணியிருக்கோம், ஆனால் ஆன்சர் பாசிட்டிவாக வரணும்னா இங்கே மைனஸ் வந்திருக்கணும். அப்போ இது வந்து நெகட்டிவாக வந்திருக்கும், இது பாசிட்டிவ். கரெக்டு. அப்போ -12 இந்த சைடு வரும்போது +12, இது -53/4ன்னு வரும். எது பாசிபிள்? இஸ் நாட் பாசிபிள். ஸோ the valid value for n is 12. நான் ஒரு தடவை சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆச்சு. இது வரைக்கும் கரெக்ட், எல்லாமே செஞ்சுருக்கோம். இந்த இடத்துல என்னென்னா, இந்த இடத்துல ஒரு நம்பர் இதை 5nங்கிற 5 கொண்டு வந்து சம்மில் எழுதிட்டோம். ப்ராடக்ட்டில் எழுதும்போது இங்கே இருக்கிறதையும் இந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணி வித் சைனோடு எழுதணும். நான் வித்தவுட் சைனில் எழுதிட்டேன். அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் இங்கே போடணும். இப்போ இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கணும்? இந்த நம்பர் கிடைக்கணும். அதே சேம் நம்பரை அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணால் இங்கே கிடைக்கணும். அப்போ இந்த இடத்துல சப்போஸ் -48ம் 53யும் இருக்குன்னு வச்சுக்குவோம். சரியா? இப்போ 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். இதே இந்த இடத்துல -48ஐயும் 53ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா 2 டிஃபரண்ட் சைனாக இருக்குது அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனை போடுவோம். அப்போ 53ல் 48ஐ சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனை போட்டால் ப்ளஸ், அப்போ இங்கே +5 வருது. அப்போ இந்த இடத்துல தான் மைனஸ் இருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான்.